ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். இன்னிலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு we are going to see some of the temples, Shakti Peetham in Himachal Pradesh. ஓகே, ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமானவை என்னென்னா ஜுவாலாமுகி டெம்பிள், அப்புறம் நாகுலேஸ்வரி ஆர் பஜ்ரேஸ்வரி சொல்கிறா அந்த டெம்பிள், அவள் சின்ன மஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறாள். அப்புறம் மார்கதாயினின்னு நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது ஜுவாலாமுகி டெம்பிள். இது நமக்கு தெரியும், அம்பாளோட நாக்கு விழுந்த இடமாக கருதப்படுகிறது. அவளுடைய நாக்கு விழுந்த இடமாக இருப்பதால் அது அம்பாளுடைய எல்லா பவர் எடுத்துட்டு ஒரு ஜோதி ஆர் ஒளி விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. அதனால் அதுக்கு பேர் ஜுவாலாமுகி டெம்பிள்னு பேர். காங்க்ரான்னு ஹிமாச்சல பிரதேஷில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 558 மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டு. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு மலை போன்ற இடத்தில் இருக்கும் அம்பாளாகும் இவள். இவளுடைய இந்த இதில் பார்த்தோன்னா அம்பாளோட எந்த மூர்த்தமும் இல்லை, மீன்ஸ் அம்பாளோட எந்த மூர்த்தியும் இல்லை. ஒரே ஒரு சதுரமான இடத்துல என்ன பண்ணியிருப்பா, ஒரு தீ மத்திரம் எரிஞ்சுன்னு இருக்கும். அதாவது ஒரு ஒளி தீ மத்திரம் எரிஞ்சுன்னு இருக்கும். அதுதான் அங்கே சாமியாகவே வழிபடப்படுகிறது. ஒரு ஒளி போல, ஒரு ஜோதி போல எரிந்து கொண்டிருக்கும். அவளுடைய பவர் அங்கே விழுந்ததுனால, அவளுடைய பவர், கோபத்தின் பவர் அங்கே விழுந்ததுனால அது ஒரு ஃப்ளேமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். ஒரு காப்பர் டியூபோட ஒரு எண்டு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுதான் சுவாமியாக அங்கே வழங்கப்படுகிறது அந்த ஒளி. ஒரு முறை என்ன ஆகிறது, அக்பர் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அக்பர் பார்க்குற, அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஃபிரோஸ் ஷா துக்ளக்னால. அப்புறம் அக்பர் வந்தபோது ஒரு முறை அவனுக்கு ஒரே தமாஷா இருந்தான். அப்படியெல்லாம் ஒரு ஒளியாக இருக்குமா ஒரு காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டரை எடுத்து அது மேலே ஊற்றி அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனுடைய சைன்யங்களை சொல்லி அதன் மேல் தண்ணீரை விட்டு அணைத்து விட்டு வாருங்கள் சொல்லிட்டு வரான். பார்த்தா அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் அது மேலே அவள் எல்லாம் இது பண்ணுறா, ஆனால் அது அணைக்கிறதாவே இல்லை. அணையாமல் இருந்த உடனே அப்போது அது அணைவதில்லை. அணையணுன்னே இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நிஜமாவே அணையலையான்னு திரும்பி பார்க்க வரான், அணையலை. அப்போ அவன் அம்பாளோட சக்தியை புரிஞ்சுக்கிறான். சக்தியை புரிஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதே அம்பாள் கோயிலுக்கு ஒரு தங்கத்தால் ஆன ஒரு குடையை கொடுத்துட்டு போகணும், கொடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அம்பிரலா கொடுத்துட்டு வரணும்னு வரான். ஆஃபரும் பண்ணுறான், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணிவிட்டு அந்த கொடையை வச்சுட்டு அவன் திரும்புகிறான். கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி மறுபடியும் அவன் பார்க்குறான், அந்த அவன் கொடுத்த கம்ப்ளீட் தங்க கொடை தாமரை கொடையாக மாறி விடுகிறதா. அவள் சினத்தினால் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதான் தாமரை கொடையாக மாறி விடுகிறான். அப்போதுலேருந்து அவன் ரொம்ப அந்த அம்பாள் மேலே பக்தி கொண்டு அந்த டூரிஸ்டுகளுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா வழிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் அக்பர் செய்ததாக வரலாறு. அக்பருக்கு அதுக்கு மேலே ரொம்ப நல்ல இது விடுறது. அப்போ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் அந்த தண்ணி மேலே இது பண்ண வச்சானே, அதையும் டைவெர்ட் பண்ணிடுறான். அப்போ டைவெர்ட் பண்ணதுக்காக அது இப்போது சொட்டு சொட்டாக கோவிலின் குளத்தில் விழுவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜுவாலாமுகி டெம்பிளுக்கு நிறைய பேர் யாத்திரிகள் வருவார்கள். ஏனென்றால் ஒரு ஒளிப்பிழம்பாகத்தானே அது அங்கே இருக்கா இல்லையா. அதனால் அவளுடைய நாக்கு விழுந்த இடமாக இருந்தாலும் ஒரு ஒளியாக வெறும் ஒரு தீ மாத்திரம் தான் அங்கே இருக்கும். அதைத்தான் அவள் எல்லாருமே வழிபடுறா. நிறைய பேர் வருவா, நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபடுகிறார்கள். இது டைம் அண்ட் அகெயின் இந்த கோயிலை முஸ்லீம் இன்வேஷன் போது ஃபிரோஸ் ஷா துக்ளக் எவ்ரிபடி ஹஸ் டெமாலிஷ் பண்ணியிருக்கா. அப்புறம் கடைசியில் ஒரு ராஜா அழகான கோவிலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நிறைய பணம் செலவைத்து மிக அருமையான கோவிலாக கட்டியிருக்கிறார். பொழுது அந்த கோவிலின் கோபுரத்துக்கெல்லாம் தங்கம் வேயப்பட்டிருக்கிறதாம், அந்த மாதிரி சொல்கிறான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கும் அதே மாதிரி சின்ஸ் இட் இஸ் லைக் காளியாக வழிபடுவதால் இந்த கோவில்லையும் எப்பொழுதும் எல்லாவித நவராத்திரிகளும் கொண்டாடப்படுகின்றன, ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. அது தவிர நித்தியமான பூஜைகளும் கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி, அப்புறம் வசந்த நவராத்திரி, ஷரத் நவராத்திரி, எல்லா நவராத்திரிகளும் கொண்டாடப்படுகின்றன. அப்பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்,
பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்தெல்லாம் அவள் என்ன பண்ணுவா, தனி விளக்கு, அகல் விளக்குகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இதில் இருக்கும் தீயிலிருந்து விளக்கை ஏற்றிக்கொண்டு அந்த விளக்கை கொண்டு போய் அவர்கள் கிராமத்தில் வீடுகளில் பற்ற வைத்து வழிபடுவார்களாம். ஒரு பர்டிகுலர் சீசன் டயத்தில், நாட் டியூரிங் நவராத்திரி, அதும்போது அப்படி செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்து பெண்கள்லாம் அப்படி ஒரு மாதம் உபவாசம் இருந்து அந்த விளக்குகளை தூக்கி கொண்டு வந்து, சாதாரண விளக்குகளை, எண்ணெய் விட்ட விளக்குகளை, அகல்களை தூக்கி கொண்டு வந்து இந்த ஜுவாலாமுக்கியில் இருக்கிற விளக்கிலிருந்து ஏற்றிக்கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு சென்று அங்கு அப்புறம்தான் அடுப்பு பற்ற வச்சு அவர்கள் உணவு சமைத்து அவர்கள் விரதத்தை முடிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி வேண்டிக் கொள்பவர்களுக்கு அவர்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.